வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வந்துட்டு குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவ வந்துட்டு சொல்றாங்க. ஏன் வந்து அத சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். புரொஃபசர் கேசி வார்ஹே வந்துட்டு குவாசி ஃபெடரல் செட்டப் இந்தியா ஒரு குவாசி ஃபெடரல் அப்படின்ட்டு சொல்றாரு. இது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, நார்மல் டைம்ஸ்ல வந்துட்டு ஃபெடரலா தான் இருக்கும். ஆனா, ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்துட்டு அது யூனிட்டரியா செயல்படும் நம்ம இந்தியா. ஓகே. அதனால தான் இந்தியாவ குவாசி ஃபெடரல் செட்டப் அப்படின்ட்டு இவரு சொல்றாரு. இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்ன்றத நம்ம கீழ பார்ப்போம். இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன், டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். நம்ம யூனியன வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஆனா ஸ்டேட்ஸ் வந்து அழிக்க முடியும். ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எத சொல்லலாம்னா 2019ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டா இருந்தது. அத பிரிச்சு இவங்க யூனியன் டெரிட்டரியா சேஞ்ச் பண்ணாங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு ஆர்டிகல் 3ல வந்துட்டு சாத்தியம் தான். ஆனா வந்து ஒரு ஸ்டேட்ட டெஸ்ட்ராய் பண்ற பவர் வந்து யூனியனுக்கு இருக்குன்றத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்தியான்றது ஒரு யூனியன் தான். அது வந்து ஸ்டேட் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடையாது. இது ஆர்டிகல் 1 படிக்கும்போது நம்ம இன்னும் டீடைல்டா பார்ப்போம். ஸ்டேட் வந்து பெர்மனன்ட் கிடையாது. பார்லிமெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம், மெர்ஜ் பண்ணலாம், இல்ல ஆல்டர் பண்ணலாம், ஸ்டேட்டை அபாலிஷே பண்ணலாம் ஆர்டிகல் 3க்கு கீழ. ஸோ யூனியன் வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள், ஸ்டேட் வந்து டிஸ்ட்ரக்டபிள். யூனியனை வந்து அழிக்க முடியாது, ஸ்டேட்டை வந்து அழிக்கலாம் அப்படின்றது தான். ஆனால் யூஎஸ்ஏவை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட்டை வந்து அங்கே அழிக்க முடியாது. ஓகே. செகண்ட் பாயிண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து சென்டர் ஹெவின்னு சொல்லுவாங்க. சென்டரை சார்ந்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சட்டங்கள் வந்து சென்டரை சார்ந்து தான், சட்டங்களில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் எதுனாலுமே மேக்ஸிமம் சென்டர் கையில் தான் இருக்கும். ஓகே. பவர்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு 3 லிஸ்ட்டாக பிரியுது. கன்கரண்ட் லிஸ்ட்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கன்கரண்ட் லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை வருதுன்ற போது யூனியன் என்ன சொல்லுதோ அதுதான் வந்துட்டு அங்கே அக்செப்டபிளாக இருக்கும். மோர் அக்செப்டபிளாக வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு யூனியனுக்கு தான் வந்து ஃபேவரட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ரெசிடியல் பவர்ஸ் வந்து சென்டருக்கு தான் உண்டு. ஓகே. இங்கே ரெசிடியல் பவர் அப்படின்னா என்னென்னா, இப்போது சில சப்ஜெக்டை வந்து எந்த லிஸ்ட்லேயுமே வைக்காமல் இருப்பாங்க. அந்த எந்த லிஸ்ட்லேயுமே இல்லாத சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து சென்ட்ரல் முடிவெடுக்கிறது தான். ஸ்டேட் கையில் ஒன்றுமே கிடையாது. ஓகே. அடுத்து வந்துட்டு இப்போது கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஸ்டேட் லாவும் யூனியன் லாவும் இருக்குது. ஆனால் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா யூனியன் லா என்ன சொல்லுதோ அதை தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு இந்தியா வந்து யூனிட்டரியாக செயல்படும். சென்டர் வந்து ஸ்டேட்டுக்கு டைரக்ஷன் தான் கொடுக்கும். ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸை அந்த டைமில் சென்டர் வந்து டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல டெம்பரவரியாக டிஸப்பியர் ஆகிடும். ஸ்டேட்டுக்கு எந்த பவருமே இருக்காது. எல்லா பவருமே அந்த டைமில் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் டைமில் சென்டரோட கையில் தான் இருக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இருக்குல்ல, இது வந்து நம்ம என்னென்ன போஸ்ட்டுன்றது இதை பின்னாடி பார்ப்போம். இந்த போஸ்ட்லாம் வந்து யூனியனால டிசைட் பண்ணப்படுது, ஸ்டேட்னால டிசைட் பண்ணப்படலை. யூபிஎஸ்சியாக இருக்கலாம், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் கமிஷனாக இருக்கலாம், சிஏஜியாக இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன காமிக்குதுன்னா சென்ட்ரலோட டாமினன்ஸை, இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே சென்ட்ரல் டாமினன்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்றது சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஸோ இந்த இடத்துல யூனிட்டியை வந்து இவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க.